சகோதர சகோதரிகளே, மோடியோட கேரண்டியை யாரெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த மோடி கேரண்டி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. நாட்டுல இருக்கிற சின்ன விவசாயிங்களுக்கு கூட பேங்க்ல கேரண்டியா கொடுக்க எதுவுமே இல்ல. ஆனா இந்த மோடி அவங்களுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதியோட கேரண்டிய கொடுத்திருக்கு. நாட்டை சேர்ந்த ஏழைகள், தலித், பின்னோக்கி இருக்கிறவங்க, பெண்களுக்கு, ஆண்களுக்கு பேங்க்ல கேரண்டி கொடுக்க எதுவுமே அவங்களுக்கு இல்ல. மோடி முத்ரா திட்டத்தை ஆரம்பிச்சாரு, கேரண்டியே இல்லாம லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டுல நிறைய பேரு சின்ன சின்ன முதல போட்டு சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இவங்க கிட்டலாம் கூட கேரண்டியா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக இவங்க எல்லாருக்குமே மோடி கேரண்டி கொடுத்திருக்காரு. நண்பர்களே, கிராமத்துல இருக்கிற நம்ம சகோதரிகளோட நிலைமை 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது? சகோதரிகளோட அதிகமான நேரம் ரொம்ப தூரத்திலேந்து தண்ணி எடுத்து வரதுலயும், உணவுகள் சமைக்க விறகுகள் எடுத்துட்டு வரதுலயும் இந்த மாதிரி வேலைகள்ல மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மோடி இலவச கேஸ் கனெக்ஷனை கொண்டு வந்தாரு. குடிதண்ணீரை ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலுக்கும் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ஹரியானால இருக்கிற என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த வசதிகள்லாம் கிடைக்குது. நிறைய நேரங்கள் மிச்சமாகுது. அது மட்டும் இல்ல, இந்த மிச்சமான நேரத்துல சகோதரிகள் அவங்க வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக வழிகளையும் நாங்க தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடந்த 10 வருஷமா நாடு முழுக்க 10 கோடி சகோதரிகளை சுய உதவி குழுவோட அவங்கள இணைச்சிருக்கோம். இதுல ஹரியானாவை சேர்ந்த பல லட்சம் பெண்கள் இருக்காங்க. இந்த பல லட்சம் பெண்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து உதவி இருக்கும். என்னுடைய முயற்சி என்னன்னா, முடிஞ்சவர அதிகபட்சமான சகோதரிகளை எல்லாம் ஒரு லட்சாதிபதியா ஆக்கணுங்கிறது தான். இதுவரைக்கும் 1 கோடி சகோதரிகள் ஏற்கனவே லட்சாதிபதியா ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்டை நாங்க கொண்டு வந்தோம். அதுல நாங்க 3 கோடி சகோதரிகளை லட்சாதிபதியாக்கி பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்க நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமா பெண்கள் சமூகத்துக்கு ட்ரோனை எப்படி பயன்படுத்தணும்னு பயிற்சியும் கொடுக்க போறோம். அவங்களுக்கு வழங்கப்படும் இந்த ட்ரோன் விவசாயத்துல வயல்கள்ல அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதனால அவங்களுக்கு வருமானமும் இரட்டிப்பு மடங்காக போகுது.